அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சித்துஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். யுத்தத்தின் போது தமிழகத்தில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகள் 13 பேர் இன்று தாயகம் வருகை. எதிர்வரும் 3 நாட்களுக்கு மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு வேண்டுகோள். அமெரிக்காவில் தொடரும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயர்வு. மகளிர் உலகக்கிண்ண 2020 போட்டிகள் இன்றைய தினம் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். யுத்தத்தின் போது தமிழகத்தில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகள் 13 பேர் இன்றைய தினம் தாயகம் திரும்புகின்றனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வசதிப்படுத்தலின் கீழ் இன்று காலை 10:30 இவர்கள் நாடு திரும்புவதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, தொடர்பாளர்களுக்கு மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாடு திரும்பும் 13 பேரில் 5 பெண்களும் 8 ஆண்களும் உள்ளடங்குவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்தவர்களில் சிலரை இன்றைய தினம் நாடு திரும்ப உள்ளனர். இவர்களுக்கான இலவச விமான சீட்டு வழங்கப்படுவதுடன் மீள்குடியேற்றத்திற்கான ஒரு தொகை பணமும் நன்கொடையாக வழங்கப்பட உள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அமைச்சரவை அமைச்சர்கள், மாகாண முதலமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் நேற்றிரவு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் வடமாகாண முதலமைச்சரை தவிர ஏனைய அனைத்து மாகாணங்களிலிருந்தும் முதலமைச்சர்களும் அமைச்சரவை அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. தென்கொரியாவிற்கு வேலைவாய்ப்பிற்காக நாட்டிலிருந்து அனுப்பும் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. தற்போது வேலைவாய்ப்புக்காக வழங்கப்படும் கோட்டாவை அதிகரித்து தருமாறு அந்நாட்டு அரசாங்கத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் GS விதானகே தெரிவித்தார். இதற்கமைய விவசாய, மீன்பிடி, கட்டிட நிர்மாண பணிகளுக்கு தென்கொரியா நோக்கி அனுப்பப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கை எதிர்வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடும் என்றும் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பயிற்றுவிக்கப்படாத ஊழியர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு ஈடுபடுத்துவதை விட பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்களை அனுப்பி வைப்பதற்கு தென்கொரிய அரசாங்கத்துடன் அனுமதி பெறுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளர் GS விதானகே சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் 3 நாட்களுக்கு மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு மின்சக்தி மற்றும் நூல் புதுப்பித்தல் எரிசக்தி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வப்போது பல பிரதேசங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பில் தான் கவலை அடைவதாகவும் 3 நாட்களுக்கு இந்த நிலை வழமைக்கு திரும்பும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் இது தொடர்பில் ஜனாதிபதி நியமித்துள்ள குழு இன்று மாலை கூட உள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களத்தின் போலீஸ் குழு ஒன்று நேற்று விசாரணைகளை முன்னெடுத்தது. இது தொடர்பிலான அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நேற்று தினமும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் அவ்வப்போது துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு, திருகோணமலை, பழனறுவை, அம்பாறை, குருநாகல் மற்றும் ஹாபாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் இருந்து நெல் கொள்வனவை ஆரம்பிக்க உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. இதுவரை 50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் செயலாளர் MB திசாநாயக்க தெரிவித்தார். மேலும் நெல் களஞ்சியப்படுத்துவதற்காக களஞ்சிய சாலை வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அனுராதபுரம் புளியங்குளம் பகுதியில் ஒரு பிள்ளையின் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பூஜையின் போது பூசாரி கொடுத்த பெண் மீது தேசிக்காய் வெட்டியதன் பின்னரே இந்த பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அனுராதபுரம் கட்டுக்கிரையாவ பகுதியில் குறித்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ள வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த குறித்த பெண் தனது கணவருடன் 1 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான பூஜை பொருட்களுடன் இந்த ஆலயத்திற்கு சென்றுள்ளார். நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பூஜை நேற்று காலை வரை நடைபெற்றதுடன் இந்த பெண் அந்த சந்தர்ப்பத்தில் மயக்கத்தில் இருந்துள்ளார். குறித்த பெண் சில காலங்களாக மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். மருந்துகள் உட்கொண்டு குறித்த நோய் குணமடையாமையினால் குறித்த பெண்ணும் பெண்ணின் கணவரும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இலங்கை தொடரும் திட்டத்தின் 21வது நாள் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவலை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் மணிபாலன் கிருஷ்ணியுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் கிருஷ்ணி.
மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செயல்பட்டதின் 21ஆம் நாளான இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பல கிராமங்களுக்கு இன்று நாங்கள் உங்களுடைய விஜயத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கரடியனாறு, ஊத்துச்சேனை போன்ற கிராமங்களுக்கு உங்களுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தோம். அந்த கிராமங்களில் பொதுவாக மக்கள் குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்குவதை நம்மால் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இன்றைய தினத்திலும் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமங்களுக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பின்தங்கிய கிராமங்களுக்கு இரு குழுக்களாக பிரிந்து செல்லவிருக்கின்றோம். அங்கு சென்று மக்கள் எதிர்நோக்கும் பொதுவான பிரச்சனைகளை கேட்டறிய உள்ளோம். ஆகவே இது தொடர்பான மேலும் தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நமது குழுவினர் தயாராக இருக்கின்றனர். நியூஸ் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து கிருஷ்ணி மணிபாலன். அதுதான் நியூஸ் ஃபர்ஸ்டின் நிறுவனத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கைகளை 10:15 மற்றும் 11:15 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.